கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் சொன்ன ஒரே ஒரு வேர்டு என்ன அப்படிங்கிறத மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு முடிக்க போகிறேன். நம்ம வாசித்ததான அதே எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சொல்லுங்க, மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லல, நான் மகிமை உண்டாவதாங்கன்னு சொல்லுங்க. மகிமை உண்டாவதாக. அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த முன் வருஷம் கொஞ்சம் எனக்கு ஒத்துழைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கொஞ்சம் வாய் திறக்கிறதுக்கு பணம் கேட்காம இருங்க. நல்ல சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ண போகிறதில்ல. தேவனுடைய தன்மை என்ன, தேவனுடைய குணம் என்ன, தேவனுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை. சொல்லுங்க, தேவனுடைய குணம், தேவனுடைய செயல்பாடு, தேவன் என்ன செய்வார், எப்படி செய்வார் அப்படிங்கிறத பற்றி ஒரு வெளிப்பாடான வசனம் அந்த வசனம். அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் எப்படி செயல்படுவார் தெரியுமா? அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விளங்கிக்கிட்டோம், நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடையதான மனநிலைமை ரொம்ப துக்ககரமாக ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்பொழுது மகிழ்ச்சியற்ற தன்மையில் ஒரு தேவ சமூகம் இன்பமாக இல்லாமல் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஏன் இருக்கிறது? நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு என்ன செய்யலை, முடியலை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வசனத்திலேயே அந்த 20லேயே 20 போடுங்க. கொஞ்சம் என்னோட இணைஞ்சு வாங்க. அங்கே முதல் வார்த்தை சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறது. சொல்லுங்க, நாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் வேண்டிக் கொள்வதற்குனா என்ன அர்த்தம்? நம்ம எதை தேவனிடத்தில் கேட்கிறோமோ, எதை நினைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோமோ, அப்படித்தானே அர்த்தம்? எஸ், அப்படித்தானே? நாம் வேண்டுகிறோம், கேட்கிறோம், ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். இதெல்லாம் வேணும், இதெல்லாம் இப்படி இருக்கணும், இது எனக்கு கிடைக்கணும், இது எனக்கு தேவை ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறோம். ஆமென். ஆனால் அப்படிப்பட்டதான நிலைமையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பதில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தா, அங்கே பார்க்கும்போது நாம் வேண்டுவதற்கும் அல்லது வேண்டிக் கொள்வதற்கும் நம்ம நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே என்ன செய்கிறாரா? கிரியை செய்கிறார். என்ன கிரியை செய்கிறாரு? நான் கேட்கறது வெளியே இருக்கு. எனக்கு ஒரு உதவி தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வாழ்க்கை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே, எனக்கு இந்த கடனை அடைக்கணும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் ஆண்டவரே, என் குடும்ப பிரச்சனையை தீர்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி எப்படா அதை எனக்கு கொடுப்பாருன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தா, நான் சொல்கிறது புரியுதுங்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது சரிதானே? எங்கே இருக்குது அது? எப்படா அவர் அதை செய்வார் என்று நினைவோடு நான் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது அவருடைய பதில் எப்படி வருதுன்னா, எனக்குள்ள வருது. எனக்குள்ள அதிகமாக என்ன செய்கிறாரா? நான் கேட்டா ஒன்று குடும், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லும். எனக்குள்ள என்னத்தை கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீர் அப்படின்னா, நீ கேட்கிறத பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் உனக்கு அந்த பக்குவம் என்ன இல்லை.
அதனால அதை கொடுக்கறதுக்கான பக்குவத்தை உனக்குள்ள நான் என்ன செய்கிறேன்? கிரியை செய். அல்லேலூயா. நான் ரொம்ப சுற்றி வளைச்சு போகாமல் நேராக உங்களுக்கு சொல்லிட்டு நான் அப்படியே நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நம்ம கேட்குற காரியத்தை அப்படியே கொடுக்கிறது பெரும்பாலும் கிடையாது. கொடுக்கிறார். யாருக்கு என்றால், யாருக்கு கேட்கிறத அப்படியே கொடுக்கிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க வரிசையா சொல்லுங்க. யாருக்கு கேட்கறது அப்படி? ஆண்டவரே என்னுடைய தேவைகள்லாம் இப்படி இருக்கு ஆண்டவரே, இப்படி பிரச்சனை இருக்கு, உடனே தீருங்க ஆண்டவரே, ஒரு சுகத்தை இப்பவே தாரும் ஆண்டவரே அப்படின்னா படக்குன்னு தந்துடுறாரு. அது யாருக்கு? மொத்தமா சொல்றீங்க, ஒத்தத்தாளா சொல்லுங்க. யாருக்கு? இங்கிட்ட இருந்து வருது பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களுக்கு. வேற நீதிமான்களுக்குன்னு சொல்றாங்க. வேற புதிதாய் வருக. கரெக்ட். புதுசா வர்றவங்களுக்கு தான் பெரும்பாலும் கேட்டவனே கிடைக்கும். ரைட்டு. வேற வார்த்தையின்படி வாழ்றவங்களுக்கு, கேட்கறவங்களுக்கு. சரி, ரைட்டு. அவர் யார் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும் கிடைக்காது. இப்ப சொல்லுங்க, யாருக்கு கிடைக்கும்? தேவன் உங்க மேல நேசம் வச்சுட்டாரு, உங்க மேல ஒரு கண்ணு வச்சுட்டாரு அப்படின்னா நீங்க ஜெபிக்கிற ஜெபம் எதுவுமே கேட்காது, எதுவுமே கிடைக்காது. நல்ல வேளை பாஸ்டர் இப்பவே சொன்னீங்க, இனி அவரை நேசிக்கிற வேலையவே விட்டுட்டு அவருக்கு எதிராகவே செஞ்சிருவோம் அப்படிங்கிறீங்களா? என்ன தெரியுமா, நீங்கள் மத்தையிலிருந்து யோவான் சுவிசேஷம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட ஒருவரும் அவரை பின்பற்றவில்லை. அவர் தெரிந்து கொண்டவர்கள் மரணத்திலும் அவரை பின்பற்றி மரணத்துக்கு பின்பு நித்திய ராஜ்யத்திலும் என்ன செய்த சுதந்திரம் அடைஞ்சாங்க. அவற்றை பெற்றுக்கொண்ட மக்கள் ஆயிரமான பேர் அவரை சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், நலத்தை பெற்றுக்கொண்டார்கள், பல நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். எல்லாரும் அவரை சிலுவையில் அறையும் போது, அவனை அறையும், நாங்களெல்லாம் உங்க துணையில் இருக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும். யார் கத்துனா? நன்மை பெற்று கத்துனா, அவற்றை அற்புதம் பெற்றவனே கத்துனான். 3 வருஷம் இயேசுநாதர் ஊழியம் செஞ்சு முடிக்கும் போது அவர் நேசித்த, அவர் அன்பு கூர்ந்த, அவரை உண்மையாய் பின்பற்றுகிற 120 பேர் மட்டும்தான் கடைசியில் மேல் வீட்டாரில் நின்னாங்க. ஆனால் அவற்றை நன்மை பெற்றவங்க ஆயிரமான பேர். அல்லேலூயா. கேட்டவொடனே கிடைக்குது அப்படின்னா சேருவே அப்படிங்கிறதுக்கு நிச்சயமே. கர்த்தர் தாம் நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபம் பண்ணும்போது அதை கேட்டு அந்த ஜெபத்துக்குரிய பதிலை நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அதை சரியான விதத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை கொடுக்கிற அந்த நிலைமையை ஏற்றுக்கொள்கிற மனநிலைமை நமக்குள்ள உண்டாக்கிட்டு தான் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம கேட்கிறத அப்படியே கொடாமல் வேறு ஒரு காரியத்தை கொடுத்து இதை ஏற்றுக்கொள்ளும்பர். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? தேவனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, தேவனுடையதான தன்மை, அவருடைய கேரக்டர் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சரி என்று தோன்றுகிற அல்லது நமக்கு வேண்டிய, நமக்கு பிரியமான காரியத்தை கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறோம்? சொல்லுங்க, கேட்கிறோம். ஆனா அவர் தான் நேசிக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பார்வைக்கு நலமானதை தருகிறார். புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக வரல, உங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்று. தேவனை குறித்த அறிவு தான் நித்திய ஜீவன். வசனத்தை குறித்த அறிவு, இயேசு எப்படிப்பட்டவர், நம் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி கிரியை செய்கிறார், அவர் எப்படி ஒரு மனிதனை டீல் பண்ணுகிறார் அப்படிங்கிறத குறித்த நீங்க நாலேஜ் உங்களுக்கு தெளிவு வந்துருச்சுன்னா அந்த நாலேஜ் உங்களை பரலோகத்துக்குள்ள கொண்டு வருமா?
அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அப்படின்னா என்னது? பரலோகராஜ். நீங்க இயேசுவை எவ்வளவு தூரத்துக்கு அறிகிறீங்க அப்படின்னா அவர் எப்படி அறிகிறது? அவர் என்ன சரீரத்திலேயா இருக்காரு போய் கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு, அவரோட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வர்றதுக்கு? அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி கிரியை செய்கிறார், அவர் எப்படி பதில் கொடுக்கிறார், அவர் எப்படி இந்த காரியம் நம்ம ஒன்று கேட்டால் அவர் ஒன்று தர்றாரு. ஆமென். நம்ம ஒன்றுக்கு ஜெபம் பண்ணால் அது வேற மாதிரி ஒரு பதில் வருது. அல்லேலூயா சொல்லுங்க. கேட்கறது எதுவுமே கிடைக்கவும் பலருக்கு கிடைக்கவும் மாட்டேங்குது. பலருக்கு எங்க போனாலும் கல்லில் முட்டின மாதிரி இருக்கு. ஏன்? கர்த்தர் அவர்களை தம்முடைய நித்திய ராஜ்யத்திற்கென்று அழைத்தவரானால் உடனடியாய் ஒன்றும் செய்கிறதில்லை. அவர்களுக்குள்ள அவர் அதிகமாய் கிரியை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நாம வெளிப்பிரகாரமான காரியத்தையே கேட்கிறோம், ஆனா அவரு உள்பிரகாரமான காரியத்தையே பார்க்கிறார். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நம்முடைய மாம்சத்துக்கு ஏற்றவைகளையே சிந்திக்கிறோம். அவர் நம்முடைய ஆவியை எப்படி தேற்றலாம், நம்முடைய உள்ளான மனுஷனை எப்படி வளர்க்கலாம், மாற்றலாம், சரிப்படுத்தலாம்ங்கிறதை பற்றியே யோசிக்கிறார். சரிதானே? நல்லா தெரிஞ்சுங்க. அவருடைய சிந்தனையை அறிந்தவன் யார்? வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவரோடு கூட நின்று அவருக்கு ஆலோசனை சொன்னவன் யார்? அப்படி சொல்லப்பட்டிருக்கு வசனம். அப்படி கர்த்தருடைய சிந்தையை ஒரு மனிதன் அறிவானானால் அவனுக்கு அவனுடைய ஜெபம் மாறும், அவனுடைய விருப்பம் மாறும், அவனுடைய அர்ப்பணிப்பு மாறும், அவனுடைய லைஃபே மாறும். மனுஷனை போல சிந்திக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவரை ஒரு உலகத்தில் இருக்கிறவங்கள போல, உலகத்தில் இருக்கிற மக்கள் சாமிகிட்ட போய் அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க இன்னும் கர்த்தரை அறியலை. தேவ சமூகத்தில் போய் என்னை அறிந்தவர் நீர், என்னை அழைத்தவர் நீர், என்னை பெற்றவர் நீர், என்னை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சவர் நீர். ஆமென் சொல்லுங்களேன். நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்துங்கன்னு நம்ம அவர் கையில் முழுவதும் என்ன செய்வோம்? அர்ப்பணிப்போம். அல்லது ஆண்டவரே அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்குதப்பா, எனக்கு அதுக்கு நேராக நடத்துங்க என்னன்னாக்கும், எனக்கு பிடிக்கலடான்னு சொல்கிறது நமக்கு காது கேட்காது. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறேங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் விரும்புகிறதை கர்த்தர் விரும்புகிறாரா அப்படின்னு பார்க்கிற நாலேஜ், அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய மக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன? ஆவியானவருடையதான விருப்பத்தையும் ஆவியானவருடையதான காரியத்தையும் புரிந்து கொள்ளுகிற சபை தான் ஆவிக்குரிய சபை. ஆவியில் நிறைஞ்சு தக்கன்னு குதிக்கிற சபை இல்லை, சத்தமா பாடுற சபை இல்லை, நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையில் பேசி முட்டி பேந்து ரத்தம் அழுவ, அது ஆவிக்குரிய சபை இல்லை. அதெல்லாம் கர்த்தர் பார்த்து இதெல்லாம் குழந்தைகள் பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட கேட்டா என்ன சொல்வார் தெரியுமா? அவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் வாழ்க்கையவே அவர் அறிகிறதற்காக தூக்கி எறிஞ்சிட்டு வந்தனா அந்த அறிவு எவ்வளவு தூரத்துக்கு முக்கியம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி பதில் கொடுக்கிறார், அவர் எப்படி கிரியை செய்கிறார், அவர் எப்படி சிந்திக்கிறார், ஒரு மனுஷனை குறித்து என்ன யோசிக்கிறார், எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்குது. ஆமென். நம்ம நினைக்கிறது வேறங்க, அவர் நினைக்கிறது வேற. ஆமென். நீங்க யோசிச்சு நீங்க தனிமையில் உட்கார்ந்து பாருங்க. நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. நம்ம நினைக்கிறது நடக்கல, நம்ம ஜெபிக்கிறது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக யார் ஒருவர் தன் விருப்பத்தை செய்ய துணிகரம் கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய சித்தத்திலிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ளுகிறார்கள். ஆமென்.
யார் தேவ சித்தத்திலிருந்து வெளியே போறா? யார் தேவ சித்தத்தை அசட்டை பண்றான்னா, நம்ம ஒன்றை கேட்கும்போது அவர் ஒன்றை தர்றாரு, நமக்கு அது சரியாக வராது. நான் நினைக்கிறதையும் செய்வேன், நான் விரும்புகிறதையும் செய்வேன். நான் உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு பார்த்தேன், நீங்கள் அதை என்ன செய்யலை, எனக்கு வாய்க்க பண்ணவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. நீ நமக்கும் டச்சு. நான் என் பாதையை பார்த்து போகிறேன்னா, தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை அக்கிரமக்காரரோட அவரே போக பண்ணுவார், போடா நரகத்துக்குன்னு விட்டுருவார். ஆமென். குறுக்க வந்து படுக்க மாட்டார். அப்படின்னா என்ன, அதை வம்படியாக பிடிச்சிருச்சு, நான் சொல்கிறத கேள்றான்னு சொல்லவே ரொம்ப ஜென்டில்மேன். ஆமென் சொல்லுங்க. உணர்த்துவார், பேசுவார், எச்சரிப்பார். தீர்க்க தரிசனத்தின் மூலமாக கூட புத்தி சொல்லுவார். பேர் சொல்ல மாட்டார், ஆனால் நங்கு நங்கு நங்குன்னு மண்டையில் குட்டுறது மாதிரி பேசுவார். பேர் சொல்லுவாம. ஆமென் சொல்லுங்களேன். 100 பேருக்குள்ளே வச்சு கூட கரெக்டாக உள்ளத்தில் என்ன செய்வார், குத்தி பேசுவார். கேட்டா கேளு, கேட்காட்டி உன் பாதையை பார்த்துட்டு போ. நீ தேவ சித்தத்திலேருந்து வெளியே போயிட்ட அப்படின்னா, ஒருவேளை உலகத்தில் வேணா நீ நல்லா இருக்கலாம். உலகத்தில் வேணா உன் மனமும் மாம்சமும் விரும்பினபடி இன்பமாக கூட இருக்கலாம், சந்தோஷமாக கூட இருக்கலாம், செழிப்பாக கூட இருக்கலாம், கோடீஸ்வரனாக கூட இருக்கலாம். ஆனால் தேவ திட்டத்தின் மையத்திலிருந்து ஒரு உபத்திரவத்தை சகிக்கிற ஒரு மனுஷனுடைய கால் தூசிக்கு கூட நீ பெற மாட்ட பரலோகத்தின் பார்வையில். ஆமென். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் 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 ஆண்டவர்னு சொல்ற, ஆண்டவர் சித்தம்னு சொல்ற, தேவனுக்கு பிரியமா இருக்கேன்னு சொல்ற, உனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவ்வளவு கஷ்டத்தோட இருக்க, இவ்வளவு பிரச்சனை, பாடுகள், உபத்திரவங்கள் உனக்கு வந்துகிட்டே இருக்கு. நான் பத்தியா எப்படி இருக்கேன் பத்தியா? கண்ணுக்கழகாய் நான் நினைத்ததை கல்யாணம் முடித்தேன். அப்படி அப்படி கூட்டிகிட்டு போகும்போதே ரஜினிகாந்தும் ஸ்ரீதேவி நடக்கிறது மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக, எல்லாம் சூப்பராக தான் இருக்கும். எவ்வளோ காலம்? இப்பொழுது இருக்கிற வனப்பு, இப்பொழுது இருக்கிற அப்படி 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 அழகு எவ்வளோ காலம் இருக்கும்? அவர் ஜாஸ்வா ஸ்டோன் வந்து அதை அடிக்க சொல்லுவார், இப்பொழுது இருக்கிற கிளவிகள் எல்லாம் முன்னாள் அழகிகள். ஆமென் சொல்லுங்க. அது குடும்ப முகாமில் நல்லா சொல்லுவார். இப்பொழுது இருக்கிற கிளவிகள் எல்லாம் ஒரு காலத்தில் பேரழகிகளாய் இருந்தார்கள். இப்பொழுது பேரழகிகளாய் இருக்கிறவர்கள் ஒரு காலத்தில் கிளவிகளாய் மாறுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அதே மாதிரி கிழவர்களாய் மாறுவார்கள். அழகர்கள் எல்லாம் இன்னைக்கு அப்படி அப்படியே வாலிப துடிப்பில் அப்படி தலையை சீவி சீவி 3/4 மணி நேரமாக என்ன செய்யலாம், அந்த 4 மயிரை அப்படியே சீவி சீவி மொட்டையாக போயிடும். அது வேற விஷயம். எவ்வளவு நாளைக்கு? சாராளக்காக்கு தான் தெரியும் எவ்வளவு நாளைக்கு. ஆசை மோகமும் 30 நாள். அல்லேலூயா. எவ்வளவு நாளைக்கு? ஆண்டவர் சொல்வார், என்ஜாய் பண்றான் அவனே, உன் மனமும் மாம்சமும் நீ நினைக்கிறத செய்யி, உனக்கு சுதந்திரம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. உனக்கு உரிமை இருக்குது. தெரிந்து கொள்ளுகிற உரிமையை நான் உனக்கு என்ன செய்கிறேன், கொடுத்திருக்கிறேன். அந்த தெரிந்து கொள்ளுகிற உரிமையை நீ என்கிட்ட கொடுத்து நீங்க சொல்றத நான் கேட்கிறேன்னு சொன்னா, நான் உனக்கு நன்மையை தருவேன். ஏன்னா எதிர்காலம் எனக்கு தெரியும். நீ எங்க போய் முடிவேன்னு தெரியும். நீ உன் வாழ்க்கை எங்க போய் நிற்க போகுதுன்னு எனக்கு என்ன செய்யும் தெரியும். உன் கண்ணுக்கும் உன் இஷ்டத்துக்கும் உன் விருப்பத்துக்கும் செஞ்சேன்னா அந்த முடிவு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆமென். அதனால தான் கேட்குறத கொடுக்காம நமக்குள்ள அந்த மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு அந்த வசனம் சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவர். அல்லேலூயா. யார் யாருக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்ய அனுமதி கொடுத்து உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, நீங்க நினைக்கிறத விட, நீங்க யோசிக்கிறத விட, உங்க திங்கிங் பார்ட்ல எவ்வளவு அதிகமா நினைக்க முடியுமோ அதை விட உயரத்துல கொண்டு வைக்க கத்திருக்க முடியும். ஆமென்.
நான் சொல்றது புரியுதுங்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு புரியுதா? நான் ஒரே காரியத்தை தான் சொல்றேன். தேவன் நமக்குள்ள கிரியை செய்வதற்கு யார் இடம் அளிக்கிறார்களோ, ஏதோ ஒன்றை உருவாக்குவதற்காக நாம் கேட்பதை நமக்கு கொடாமல், நாம் விரும்புவதை நமக்கு மறுத்து, நம்மை வெறுக்க வைத்து நமக்குள்ள உன்னை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. ஒரு நாளில் அது தெய்வீக சுபாவமாய் வெளிப்படும். ஆமென். தேவன் மகிமைப்படுகிற வாழ்க்கையா என்ன செய்யும்? மாறும். அப்ப தெரியும், ஆஹா ஆண்டவர் இதற்காகத்தானா அப்படின்னு. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, உங்களுக்கு புரியும்படி? நான் சொல்றது சில பேருக்கு மறைபொருளாக இருக்கிறது, அப்படியே ஒரு மாதிரியா இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் எடுத்துக்கோங்க, மோசே எடுத்துக்கோங்க, யோசேப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கதைன்னா யோசேப்பு கதை இல்லையா? யோசேப்பு தேவனிடத்தில் ஒரு வேண்டுதல் அவன் வேண்டிக் கொண்டே இருந்தான். என்ன வேண்டுதல் நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியாவது இந்த சிறைச்சாலையிலிருந்து என்ன செய்யணும்? அல்லேலூயா. எதுலேருந்து வெளியே வரணும்? இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வர ஆண்டவரே. இந்த சிறையிலிருந்து நான் எந்த தவறும் செய்யாமல் இப்படி கிடக்கிறேனே. அவ பார்த்து நீ இழுத்தா, நான் தான் தப்பு வைக்கோடு சட்டையை கலத்திட்டு ஓடி போய் நான் என்ன செஞ்சேன்? நான் காத்துக்கிட்டனே, நான் உண்மையுள்ளவனாய் இருந்தேனே. இனி இப்படி கொண்டு வந்து இருட்டறையில் போட்டு இனி போட்டு படுத்துறாங்களே ஆண்டவரே. நீ எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணியிருப்பான்? 13 வருஷங்கள். அவ்வளவு போராட்டம். ஒரே ஒரு காரியம்தான், என்னை விடுவீங்க ஆண்டவரே, இந்த குழியிலிருந்து என்ன விடுவீங்க. இந்த சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து ஒரு அடிமையா நான் யார் வீட்லயாவது வேலை செஞ்சினாலும் பிழைச்சிக்கிட மாட்டேனா, என்னை விடுவீங்க ஆண்டவரேன்னு கேட்டுக்கிட்டேன். கர்த்தர் காது கொடுத்தே கேட்கல. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள ஒன்றை அதிகமாக உண்டாக்கிக்கிட்டு இருக்காரு பாருங்க. சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சதுன்னு அங்கே வசனம் இருக்கு. அப்படித்தானே இருக்குது. ஏன் இவர் கண்ணில் கிருபை கிடைக்கல? மனுஷன் கண்ணில் கிருபை கிடைக்குது, அவர் கண்ணில் என்ன செய்யல? கேட்டதுக்கு பதில் இல்லை. இப்ப பாருங்க, இவர்கிட்ட இருந்து கிருபை கிடைக்காம இன்னொருத்தன்ட்ட இருந்து கிருபை கிடைச்சு அவன் என்ன செய்யறான்னா யோசேப்பை தூக்கி தலைவனா மாற்றிடுறான். எதுக்கு தலைவன்? அங்க இருக்கிற அந்த சிறைச்சாலை கைதிகளுக்கெல்லாம், அந்த கிரிமினல்களுக்கெல்லாம் தலைவனாய் மாற்றி, இந்த கிரிமினல்லாம் என்ன செய்ய, உன் கண்ட்ரோல்ல தர்றேன், நீ இவங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய, தலைவனாய் இருந்து நீ அவங்கள விசாரிங்கிறான். ஒழுங்கா விசாரிக்கிறியா இல்லையான்னு பார்ப்போம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய திட்டம் நமக்கு புரியாது. என்னதே சிறைச்சாலையில் இருந்த தலைவனா இருந்தாலும் எங்கதான் இருக்கிறான்? சிறைச்சாலைக்குள்ள ஒரு பதவி. என்ன பதவி? எல்லா கிரிமினல்களையும் எல்லா குற்றவாளிகளையும் இவர் மேய்க்கணும். நான் சொல்றேன், ஒரு 10 எருமையை மேய்ச்சிடலாம், ஒரு 10 பன்றிகளை மேய்ச்சிடலாம். ஆனால் 10 மனுஷனை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவுமே அங்கே வர்றவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? முடிச்சவிக்கி, முள்ளமாரி, கொலகாரன், களவாணிப்பைய, திருட்டு அப்படித்தானே வருவாங்க. சிறைச்சாலைக்கு யார் வருவா? உத்தமர், உண்மை உள்ளவர், பரிசுத்தர், இவங்களா வருவாங்க. இவங்களுக்கு தலைவனை அவனை வச்சு அவங்கள மேய்க்க முன்னாடி எதுவும் ஒன்று சொன்னா இவனை என்ன செய்யறாங்க? நீங்க யோசேப்பு படம் பார்த்துருக்கிறீங்களா? யோசேப்பினுடைய CD பார்த்துருக்கிறீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒன்று சொல்லும் போது, ஏண்டா நீ இப்படிலாம் நடந்தானே, வந்தவன் இவனை அடிப்பான். ஏன்னா அவன் எகிப்தியன், இவன் எபிரேயன். அல்லேலூயா சொல்லுங்க. இது எகிப்து நாடு. என் நாட்டுக்குள்ள வந்துக்கிட்டு என்னுடைய தலைவனுடைய மனைவியை நீதண்டா தொட்ட அப்படின்னு அவன் அடிப்பான். பார்த்துக்கங்க, இவன் தலைவனா இருந்தாலும் அடி வாங்குவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க, இவன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, பதில் தரல, கண்களில் கிருபை கிடைக்கல. ஆனா சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சு அதிகாரியை வச்சாலும் அங்க பார்த்தா அந்த கிரிமினல்களை மேய்க்க முன்னாடி அவன் பட்ட பாடு கர்த்தருக்குத்தே வெளிச்சம்.
அதில் உருவாக்குறது தான் முழு எகிப்து தேசத்தை ஆளுகிறதற்கான வல்லமை கிடைச்சது. ஆமென் சொல்லுங்களேன். அவன் நினைச்சு பார்த்தானா? கேட்டது எது? விடுதலை. இங்கிருந்து விடுதலை வேணும். ஆண்டவர் கொடுக்க நினைச்சது எது தெரியுமா? விடுதலை மட்டும் இல்லடா, விடுதலை மட்டும் கிடையாதுடா, உன்னை வச்சு நான் வச்சிருக்க திட்டம் பெருசுடா. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம புத்தி எப்படி இருக்கும்? ஏதாவது ஒன்று இதை மட்டும் கொடுங்க ஆண்டவரே, போதும், இதை மட்டும் கொடுங்க. டே, உனக்கு நான் வச்சிருக்கிறது பெருசுடா, அந்த பெருசுக்கு தக்கன நான் உன்னை உருவாக்கி தாண்டா ஆகணும். இப்போ கொடுத்தா நீ ஓடி போயிடுவடா. கொடுக்க மாட்டேன்டா, நான் கொடுக்கறத வச்சு சந்தோஷமாயிடுறா. அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, நான் நினைக்கிறது நடக்கணும், நான் விரும்புகிறதே நடக்கணும், நான் கேட்கறது ஒன்று நீங்கள் கொடுத்தே ஆகணும். நான் உங்கள் பிள்ளை அல்லவா? அடே, பிள்ளைனால தான்டா உனக்கு இல்லைன்னு சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்க. பிள்ளை இல்லாட்டா உடனே இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துருவார். என்ன செய்ய வந்தான், இதுக்காகத்தான் வந்தான், அந்த அப்படின்னு கொடுத்து விட்டுருவார். வாங்கிட்டு போயிடுவாங்க. அவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள் ஆயிரமான பேர் போய்விட்டார்கள். ஆனால் அவரை பின்பற்றுகிறவர்கள் சுருக்கமான பேர். ஏனென்றால் அவர்கள் மேல் இவர் அன்பு வைத்தார். அவர்கள் இவரை நேசித்து மரணத்திலும் காவிலும் சாவிலும் தொடர்ந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களிடத்துல என்னிடத்துல கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீ கேட்கறது கிடைக்கலைங்கிறதுக்காக முடிவெடுக்காத, கொடுத்ததை வச்சு சந்தோஷமாயிரு. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பெரிய திட்டத்திற்காக, அது நீயும் நானும் கற்பனை கூட செய்ய முடியாத, யோசேப்பு தன் வாழ்நாளில் சிந்தித்திராத ஒரு திட்டம் அவனுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தது. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் அப்படியே விட்டு, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, என்னப்பா இப்படி இருக்கேப்பா, ஒரு சின்ன விடுதலையை தான்ப்பா கேட்குறேன். இந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியே போய் எவனுக்காவது அடிமையாக இருந்தால் கூட கஞ்சி ஊற்றுவாங்க, நிம்மதியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துக்கலாமே. ஆண்டவரே, ஏன்ப்பா கிருபை கிடைக்கல, ஏன்ப்பா கிருபை? பொருட காது கேட்காது. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லவே மாட்டார், சொன்னாலும் நமக்கு கேட்காது. ஏன்னா நம்ம ஒரு சிந்தனையில இருக்கோம், விடுதலை 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 விடுதலை. பொருட ராஜாங்க இருக்கிறாங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீ விடுதலையை கேட்கிறாய், அநேகரை விடுவிக்கிற ஒரு பதவியை நான் வச்சிருக்கேன்டாங்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை அன்னைக்கு கிரிமினல்களை கையாள வச்சிருக்கனா, நீ தான் கிரிமினல்களை எல்லாம் கையாளுகிறவனாகவும் எல்லா தேசத்தையும் கிரிமினல்லேருந்து விடுவிக்கிறவனாகவும் உன்னை வைக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. இதை சொன்னாரு, கேட்க அவனுக்கு காது இல்லை. ஆனால் காலம் நிறைவேறின பொழுது ஆட்களை அனுப்பி கர்த்தர் ஒரே நாளில் அடிமை அரசனானான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரே நாளில். அவன் இன்னைக்கு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான், இன்னைக்கு நமக்கு இந்த சட்டை கலரும்டா, ராஜ வஸ்திரம் உடுத்த போறோம்டா. சொல்ல யாரும் சொல்லியிருந்தா கூட நம்பி இருக்கவே நான் கர்த்தர் செஞ்சார். அது வரைக்கும். அதனாலதான் வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு. ஆமென். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கணும். கர்த்தருக்கு எவன் அடங்குறானோ அவன் அநேகர் அடக்குற பதவியில வைப்பார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் எவனோ அவனுக்கு அநேகர் கீழ்ப்படியும்படி கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தேவன் யாருக்குள்ள கிரியை செய்ய இடம் கொடுக்குறாங்களோ அவங்கள வச்சு தேவன் செய்கிற கிரியை பயங்கரமா இருக்கும். ஆமென். எனக்குள்ள தேவன் கிரியை செய்வதற்கு நான் இடமளிக்காமல் என்னுடைய சுயத்திலேயே நான் அதெல்லாம் முடியாது, நான் நினைக்கிறதும் செய்வேன், நான் விரும்புகிறதான் வாழ்வேன், நான் அப்படித்தான் இருப்பேன்னு சொல்றவங்களை கர்த்தர் பொறுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவர் அன்புள்ளவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் அன்புள்ள சில உபத்திரவங்கள் வழியா, சில கடினமான வழியா நடத்தினாலும் என் அன்பை புரிஞ்சுக்கூடான்னு சொல்லுவார். ரொம்ப நேசமான 2 போடு போட்டுனான்னு சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. உணர்றாம்பார். அவர் கிருபை, அவருடைய அன்பு இல்லாட்டி லூசில் விட்டு உன் மனம் போல வாழ்றான்னு விட்டுருவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. என்னங்க பிரதர், நான் நினச்சதெல்லாம் செய்கிற தப்பா, எனக்குன்னு முழு உரிமை கிடையாதா? இந்த உலகத்தில் நான் செய்கிறதுக்கு, நான் விரும்புகிறத பார்க்குறதுக்கு, விரும்புகிறத அனுபவிக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா? எல்லாம் இருக்குது, செஞ்சுட்டு போ.
ஆண்டவர் விரும்புறது உனக்கு கிடைக்காது. ஆமென். உங்கள் கையில் ஒரு 10 ரூபா இல்லை 50 ரூபா இருக்குது. ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அவன் 40 ரூபா சொல்கிறான். ஒரு கிலோ கத்திரிக்காய் போடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பேசாமல் போயிடுவீங்களா? கையில் இருக்கிற 50 ரூபாயை கொடுத்து ஒரு 40 ரூபாயை கொடுத்தாதான் வாங்கிட்டு போக முடியும். இதை இழந்தால்தான் கத்திரிக்காய் கைக்கு வரும். உன் விருப்பத்தை நீ இழந்தால்தான் தேவ விருப்பம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறும். சுயத்துக்கு மரித்தால்தான் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். நான் விரும்புறதே நடக்கணும் நடக்கணும் நடக்கணும், நான் நினைக்கிறதே நடக்கணும், நான் ஓ ஆமென் சொல்லுங்க. நம்முடைய விருப்பம் அல்ல, அதுதான் சொல்ல நாம் நினைக்கிறதற்கும். அங்கே முதல் வேர்டு நாம் வேண்டிக் கொள்வதற்கும். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நமக்குள் இருந்து கர்த்தர் வேண்டணும். வசனம் சொல்லுது ரோமர் 8:26 நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாதிருக்கிறபடியினால். ஆமென். ரோமர் 8:26 நீங்க படிச்சு பாருங்க. நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது எது அப்படின்னு தெரியாதிருக்கிறதுனால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. ஏன் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அந்நிய பாஷையிலே நமக்கு புரியாத பாஷையிலே பல நேரங்களில் ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் என்றா இந்த மரமண்டைக்கு சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். புரிய ஏன்னா அவன் விருப்பம் பூராமே தாறுமாறா இருக்குது. நம்ம ஒரிஜினல் தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்களை அறிந்த ஆவியானவர் ஜெபிக்கும் போது தேவன் இவனை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை அறிந்திருக்கிறதுனால் அந்த சித்தம் நிறைவேறும்படி ஜெபிப்பார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நாம ஜெபிக்கிறது நம்முடைய விருப்பம், ஆனா நமக்குள்ளிருந்து ஜெபிக்கிற ஆவியானவர் ஜெபிக்கிறது தேவனுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பத்தின்படி நம்ம ஜெபிக்காததுனால நமக்குள்ள இருந்து ஆவியானவரை ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. நாம் தேவனுடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவர் மேல் கொண்ட தைரியம். தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணி பாருங்க. தேவ சித்தமானால் எனக்கு தாரும் ஆண்டவர், இந்த காரியத்தை நான் விரும்புகிறேன், இது உமக்கு சித்தமானால் எனக்கு கிடைக்கட்டும், இல்லாவிட்டால் தடுத்து போடும் என்று ஜெபம் பண்ணி பாருங்க. நான் சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன், கர்த்தருடைய சித்தம்னா உங்க கண்ணெதிர நீங்க செஞ்சு நீங்க ஜெபம் பண்ணது தேவ சித்தம்னா கண்ணெதிர அப்படியே வாய்க்கும். இல்லாட்டி கர்த்தர் தடுத்து போட்டுவார். அது உங்களுக்கு வருத்தமா இருக்காது. ஏன் அப்படின்னா தேவ சித்தத்துக்காக ஜெபம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த யாக்கோபுல ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்களேன். 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. ஜேம்ஸ். யாக்கோபு. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும். உங்களுக்கு உள்ளே யுத்தங்களும் சண்டைகளும். உங்களுக்குள்ளேனா நீங்க உங்களுக்குள்ளே நினைக்காதீங்க, உங்களுக்கு உள்ளே. ஆமென். வாசிங்க. யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இச்சைகளினால் அல்லவா சண்டை? ஒரே மனசுக்கும் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரே போராட்டம். நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது, நான் நினைக்கிறேன் டென்ஷனா இருக்கு பாஸ்டர். நான் ஒண்ணு நினைக்கிறேன், ஆண்டவர் ஒண்ணு செய்கிறார். நினைக்கிறது எதுவுமே அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி செய்யுதுன்னா உள்ள போராடுது, இச்சை போராடுதுன்னு அர்த்தம். பாவம் போராடுதுன்னு, மாம்சம் போராடுதுன்னு அர்த்தம். அடுத்த வாசிங்க. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி நீங்க ஜெபம் பண்றீங்க, கேட்கறீங்க, ஆனா உங்க இச்சையை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடி பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். யோவான்
நிருபம், யோவான் நிருபம் வாசிங்க, 5ஆம் அதிகாரம். யோவான் 5:14 வாசிங்க. 1 யோவான் பக்கம் 330 பக்கத்தில் 14 வாசிங்க. வாசிங்க 14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். ஹல்லேலூயா. ஜெபம் எப்படி இருக்கணும்? வேண்டுதல் எப்படி இருக்கணும்? அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் போராட்டம், ஏன் ஒரே துக்கம், ஏன் ஒரே மனசு சஞ்சலம், ஒரே சரியில்லை பாஸ்டர், ஒரே மனசே சரியில்லை, போராட்டமா இருக்கு. என்ன போராட்டம்? என்ன போராட்டம்? ஆமா, இச்சையை நிறைவேற்றும்படி, சித்தத்தை நிறைவேற்றும்படி இல்லை. எது சொல்லுங்க? என்ன ஒருத்தருமே வாய் திறக்க மாட்டீங்களே, என்ன அர்த்தம்? இச்சையை நிறைவேற்றும்படியா, சித்தத்தை நிறைவேற்றும்படியா? இச்சையை நிறைவேற்றும்படி கேட்கிற ஒருத்தருக்கும் கர்த்தர் கொடுக்கிறதே சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக ஜெபிக்கிறவங்களுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? சித்தத்துக்காக, தேவ சித்தத்துக்காக வேணும். என்னுடைய இச்சைக்காக இருக்கக்கூடாது. என் விருப்பம், இச்சைனா என்னது? என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய பெரு விருப்பம்னு அர்த்தம். இந்த இச்சைங்கிறதுக்கு தமிழ் மீனிங் என்னது? பெரு விருப்பம். எனக்கு இருக்கிற பெரிய ஆசைன்னு அர்த்தம். எனக்கு இருக்கிற ரொம்ப பெரிய ஆசைக்கு பேரதை சுருக்கமா இச்சை அப்படின்னு போட்டிருக்கு. பெரு விருப்பம். தேவனுக்கு பெரிய விருப்பம் எதுன்னு பார்க்கணும். அதே தேவனுடைய சித்தம். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய சித்தம், நம்மை குறித்த தேவ திட்டம் என்னன்னு பார்த்து ஜெபித்தா நீங்க நினைக்கிறத விட, நீங்க வேண்டிக் கொள்ளுகிறத விட மிகப்பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறத பார்ப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய சுபாவம் இதுதான். நாம் எதையாகிலும் கேட்கும்போது அது அவருடைய சித்தமாக இருந்தால் கொடுக்கிறார், இல்லாவிட்டால் அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். ஆமென். அவர் சித்தத்தை ஏற்றுக்கொள்ள மனதை எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பித்து உண்டாக்குகிறார். அதே அப்படி அங்கே போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்குது? அந்த வசனத்தை போடுங்க. நாம் நினைப்பதற்கு, நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் விருப்பத்தை நான் செய்வதற்கு என் மனசுக்குள்ள அவர் ஏதோ ஒன்றை புதுமை, அந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனதை உண்டாக்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்து அவருடைய வல்லமையின்படி, அவருடைய சித்தத்தின்படி நமக்கு செய்ய போதுமானவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் சஞ்சலமும் வருத்தமும் கவலையும் கண்ணீரும் போராட்டமும் ஏன் என்பதற்கு எங்களுக்குள்ள போராடுகிற இச்சை தான் காரணம், எங்கள் விருப்பம்தான் காரணம். உங்கள் விருப்பத்தின்படி நாங்கள் ஜெபிக்கவும் இல்லை, விரும்பவும் இல்லாததுனால இந்த போராட்டமான களத்தில் நாங்கள் சோர்ந்து போகிறோம். இன்னைக்கு அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க விரும்புகிறத செய்வதற்கு ஏற்ற காரியத்தை எனக்குள்ள கிரியை செய்யுங்க, எனக்குள்ள கிரியை செய்து உருவாக்குங்க. நான் வழி தப்பி இருந்தா
நான் என்னுடைய சித்தத்தை செய்து உம்மை துக்கப்படுத்தி இருந்தேனானால் இப்பொழுது நான் உடைக்கப்படவும் உருமாற்றப்படவும் உம்முடைய சித்தம் செய்வதற்கு தகுதியாகும்படிக்கும் என்னை உடைத்து உருமாற்றும் ஆண்டவரே. சொல்லுங்க, உடைத்து உருமாற்றும் ஆண்டவரே. என்னுடைய வழிகள் உமக்கு பிரியமில்லாத இருக்குமே ஆனால் நீ அதை தடுத்தாட்கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி என்னை திருப்புவீராக. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது உம்முடைய சித்தத்தின்படியே நடக்கும்படி நான் என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் முழங்கால் படிட்டு, ஆண்டவரேன்னு உன் சுய விருப்பத்தை நீ என்னைக்கு செய்ய துணியிறையோ அன்னைக்கு நீ தேவ சித்தத்தை விட்டு வெளியிலே போகிறாய். தேவனுடைய உறவிலிருந்து, தேவனுடைய பாதுகாப்பிலிருந்து, தேவனுடைய பலத்த கையிலிருந்து நீயே உன்னை விடுவித்துக் கொள்ளுகிறாய் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா. பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. ரெண்டு கரம் உயர்த்தி பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. என் பலன் நீங்க தான். என் செயல்பாடெல்லாம் நீங்களா மாறணும். நினைவெல்லாம் உமதாகனோ, பேச்செல்லாம் உமதாகனோ. அப்பாவை பார்த்து நினைவெல்லாம் உமதாகனோ, பேச்செல்லாம் உமதாகனோ. நாள் முழுதும் வழி நடத்தும், எல்லா நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உங்க விருப்பம் என்னில் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. எங்க ஒவ்வொருவரையும் அப்படி கை உயர்த்தி கேளுங்க. என்னை பலியாய் தருகிறேன், என்னை முழுவதுமாய் தருகிறேன். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. பரிசுத்தமான எங்கள் அன்பு தெய்வமே, எங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க மனதை புரிஞ்சுக்கிடாம, உங்க வழியை புரிஞ்சுக்கிடாம, எங்கள் நிமித்தம் உமக்கு இருக்கிற வலியையும் புரிந்து கொள்ளாமல் எங்கள் வழிகளிலேயே நாங்கள் நடந்து உமக்கு மிகுந்த வலியை கொடுத்து கொண்டிருக்கிற நிலைமையெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, உன்னை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படும். ஆமென் சொல்லுங்க. என்னை குறித்து என் கர்த்தர் மகிழணும். உலகம் மகிழுதா, மற்றவங்க அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. உன்னையும் என்னையும் ரட்சித்தவர், உன்னையும் என்னையும் மீட்டு கொண்டவர், படைத்தவர் சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா.
ஆண்டவரே, நீங்க மகிழும்படி, நீங்க சந்தோஷப்படும்படி நான் என் வாழ்க்கையை உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, கர்த்தர் அதை விரும்புகிறார். நீ நினைக்கிறத விட மகனே, மகளே, நீ கற்பனை செய்கிறத விட மிக மிக அதிகமான ஒரு காரியத்தை உனக்குள்ள உருவாக்கி உன்னை நடத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். அது அவருடைய சித்தம். நீ நினைக்கிறது வேற, அவர் நினைக்கிறது வேற 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 லெவலு. அல்லேலூயா. அது உன் புத்திக்கு எட்டாதது. தகப்பனே, எங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் உம்முடைய வழிகளிலே நடத்தும்படி எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். நீர் கொடுக்கிறவைகளை சந்தோஷமாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு, நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அந்த பாதையில் உங்களை பார்த்துக்கிட்டே ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.